காலங்கள் பல கடந்தாலும் கண்ணியாகவே இருக்கும் கன்னி தமிழே எங்கள் கண்ணிய தமிழே. கம்பனும் உன்னைத்தான் காதலித்தான், கவியரசர் கண்ணதாசனும் உன்னைத்தான் காதலித்தான், கவிஞர் வாலியும் உன்னைத்தான் காதலித்தான், வைரமுத்துவும் உன்னைத்தான் காதலித்தான், பாரதியும் உன்னைத்தான் காதலித்தான், பாரதிதாசனும் உன்னைத்தான் காதலித்தான், பாரிஸ் ராஜாவும் உன்னைத்தான் காதலிக்கிறேன். என் நாவில் வந்து நல்ல தமிழுக்கு வணக்கம் கூறி என்னங்க பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. அவர் ஆதி ஏதோ 2 லைன் சொல்லிட்டு போனாரு. அன்பு சகோதரர் வந்தாரு, வீர முருகேசன். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. பேர்லயாவது வீரம் இருக்கணும் தான் பேர் வச்சுக்கிறார். எதுக்கு 30 நிமிஷம் முக்குன்னு முக்கி வந்து வராத பாட்டெல்லாம் எடுத்து போலியா இருக்குன்னு ஏற்கனவே வாத்தியார் வேலையே பாதி போலியா இருக்கு. என்ன பிரச்சனை? 40 வயசுல இவங்களுக்கு 20 வயசுல பிகர் பிரச்சனை, 40 வயசுல சுகர் பிரச்சனை, 50 வயசுல சன் பிரச்சனை, 60 வயசுல பென்ஷன் பிரச்சனை. இதுகளுக்கு எல்லாம் சாகர வரைக்கும் பிரச்சனையோட தான் இருப்பாங்க. வாழ்க்கைன்னா என்னங்க? வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா என்னங்க? சொல்லுமா, நீ தானமா சொல்லணும். வாழ்க்கைன்னா வாழ்வதற்கு தான். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஜாலியா இருக்கணும். கண்டிப்பாமா. வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு? எதுக்கு அப்படி போயிருச்சு? எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற பாத்தியலா? மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், எங்க ஊர் மக்கள், உங்க ஊர் மக்களுக்கு தெரியும். இந்த உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. 3 வருஷமா உங்களுக்கு இந்த மேடையை கொடுத்து நீங்க அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளையா தான் இல்ல, ஆனா உங்களுக்கு அழகு இல்லைன்னு சொல்லிட்டேன் நானு. மாடுன்னு சொல்றேன். அகத்தியர் மாதிரி 5 அடி தான் இருக்கீங்க, ஆனா அறிவில்லைன்னு சொன்னமா நாங்க? சொல்லுங்க. ஆனா நீங்க நடுவர் உங்களை பத்தி ஏதாவது 2 லைன் புகழ்ந்து பாடுனாங்கல்ல? இந்த சார் என்னை பத்தி பாடுறாமா? என்ன பாடுறாரு? அழகு அழகு. எதுக்கு பொய்யா சொல்லிட்டு போயிருக்காரு? நடுவர் அவ்வளவு பெரிய அழகா? ஒரு மாணவன் இப்படி எல்லாம் பாராட்டணுமா? உங்க ஊர்ல வந்து பொய் சொல்லிடுவீங்களா? அவ்வளவு பெரிய அழகான்னு கேக்குறேன். அழகுதானா? நிஜாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, பக்கத்தாங்க நடுவர் ஒல்லிங்க பட்டிமன்றத்தில் அவர் இல்லீங்க, பக்கத்தாங்க நடுவர் ஒல்லிங்க பட்டிமன்றத்தில் அவர் இல்லீங்க, பொட்டு போட்டமாமா நீ கோவப்படலாமா, பொட்டு போட்டமாமா நீ கோவப்படலாமா, நான் பிள்ள அட ஆனாலும் ஆம்பிள்ள, பக்கத்தாங்க நடுவர் ஒல்லிங்க பட்டிமன்றத்தில் அவர் இல்லீங்க, பக்கத்தாங்க நடுவர் ஒல்லிங்க பட்டிமன்றத்தில் அவர் இல்லீங்க. பட்டுப்பட்ட பக்கத்தில கொட்ட பட்டு நிற்கிறவன், பட்டுப்பட்ட பக்கத்தில கொட்ட பட்டு நிற்கிறவன், பட்டினத்து மண்டலத்தை போட்டு போட்டுக்கிட்டான், பட்டினத்து மண்டலத்தை போட்டு போட்டுக்கிட்டான், மாட்டுகளை மாட்டிக்கிட்டான், கட்டி போட்டுக்கிட்டான், மாட்டுகளை மாட்டிக்கிட்டான், கட்டி போட்டுக்கிட்டான், போறதுக்கு வழியை சொல்ல சாமி நான் வேண்டிக்கிட்டான், போறதுக்கு வழியை சொல்ல சாமி நான் வேண்டிக்கிட்டான். அடிமாமா மகரதிலே வாழ்க்கைனா என்ன இருக்கும்? நான் சொல்றேன், சாகர நாள் கழிஞ்ச வாழ்ற நாள் நரகமா போயிரு தெரியுங்களா? ஆமாமா. போலினா என்ன? போலியா? போலினா என்ன? ஜாலினா என்ன? போலினா டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்ல. ஆமா. அப்ப இவங்க 2 பேரும் ஒரிஜினல் இல்ல. ஆமா. அழகா அந்த புள்ளைய கூட்டி அந்த உட்கார வச்சுக்கிட்டு, அது என்னமா இதுல நீ எல்லாம் வரலாமா போலின்னு பேசுறது? உண்மையான ஜாலியா இல்ல, நாங்கன்னா போலியான செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜாலினா என்ன? சந்தோஷம். ஆமா. மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவாங்க. அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அது அரசியல்வாதி. சரி. ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது ஓட்டுநர்கள் சங்கம், தெரியுங்களா? தூக்கத்தை மறந்து தன்னை மறந்து அவங்களுடைய தியாகம் எப்படி தெரியுமா இருக்கும்? டீசல் வடையும் பெட்ரோல் வடையும் அழுக்கோடையும் இவ்வளவு மையோடையும் சுத்துவாங்க. டிரைவர் எப்பவும் கிளீனா இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் அருமை பெருமையோடு தன்னுடைய மனைவி மக்களுக்காக வாழக்கூடிய இந்த அழகான ஓட்டுநர் சங்கம் நடத்தக்கூடிய ஆயுத பூஜை வேலையில வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த ஓட்டுநர்கள் ஓட்டக்கூடிய அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, அந்த ஸ்டேரிங் வந்து வட்டமா இருக்கும். ஏன் தெரியுமா வட்டமா இருக்கும்? இந்த உலகம் ஒரு வட்டம், எங்க பேசஞ்சரை ஏத்தனையோ அதே இடத்துல இறக்கடா அப்படின்னு ஸ்டேரிங் வட்டமா இருக்கும். புதிய கண்டுபிடிப்பு 2025. ஆனாலும் மனைவிக்காக
தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு மையோட இருந்தாலும் பெருமையோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தெரியுங்களா? இந்த சலுப்போட எல்லாம் பாடக்கூடாது. அவங்க சொல்ற மாதிரி சோதனை மேல் சோதனை இதெல்லாம் எதுக்கு இந்த வாழ்க்கையில? இவங்க 2 பேரும் பாருங்க, ஒண்ணு முக்காவாசி உங்க வாத்தியார் அவரு சொல்லி கொடுத்த வாத்தியார் பேரை காப்பாத்திட்டீங்க நீங்க. இல்ல நான் நல்லதான் சொல்லிட்டு இருந்தேங்க, சொல்லி கொடுத்த வாத்தியார் பேரை காப்பாத்திட்டீங்க. அவரும் ஒரு வாத்தியார். இந்த வாத்தியாருங்களே பாருங்க, அங்கேயும் சொல்லி 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 போர் அடிக்கிறது, இங்கேயும் வந்து போலி போலின்னு சொல்லி உங்க உட்காந்துக்கிட்டு 2 பட்டிமன்றத்தை கெடுக்க கூட்டிட்டு வந்து இந்த அணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா ஜாலியா. இவ்வளவு பேர் இந்நாட்டுல உட்காந்துருக்காங்கன்னா எங்களை பார்க்கத்தான் என் தங்கச்சி போயிட்டா. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்க. கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடு பாட்டிருக்கு தொட்ட இடும் மட்டனை அவனால நிறுத்த முடியாது பாருங்க. கீபோர்ட வாசிக்கிட்டே நாள ரொம்ப நல்ல புள்ளங்க. ஆமா பார்த்தாலே தெரியும். வீட்டுல குடும்ப விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டேன். நீ ரொம்ப நல்ல புள்ள இல்லையா? ஆனா நல்ல வெள்ள புள்ள மணி. ஆமாங்க. வரையில ஆயுத பூச்சின்னு எல்லாத்துக்கும் பட்டை போட்டிருந்தாங்க. சரி. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு என் அம்மாவை சாமி மாதிரி பாத்துக்கன்னு சொன்னாருங்க. என் மாமியார் படத்துக்கும் பட்டை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சங்க. அதுக்கு போய் கோச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை? உன் மாமியார் படத்துக்கு பொட்டு வச்சு மாலை போட்டங்க. நல்ல மருமாமா சாமிங்க அவங்க. நல்ல மருமவ போன குடும்பம் விளங்கிருமா நீ போனதோட? நான் போனோன்னே கேட்டேன். அத்தை சுடுதண்ணி வச்சுட்டு வாமான்னு சொல்லுச்சு. சரி. எங்க அம்மாட்ட கேட்க எங்க அம்மா போன எடுக்கல. என் மாமியார்ட்ட கேட்டேன் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு எத்தனை விசிலத்தை விடணும்னு கேட்டேன். இது என்னங்க தப்பு? இது என்ன தப்பு? சுடுதண்ணிக்கு எத்தனை விசில் வைக்கணும்? அதிராம்பட்டினத்துல யாருக்கான்னு தெரியுமா? 4 விசில். என்ன இருக்கே 4 விசில். என் அண்ணன் சொல்றாரு பாருங்க. ஆனா உண்மையிலேமா என் பொண்டாட்டி போல ஒரு மானஸ்தி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏங்க குக்கர் விசில் அடிச்சிச்சு அவர் நிற்கும் போது. குக்கர் என்னை பார்த்து விசில் அடிக்கிறேன்னு செருப்பை கட்டி நல்லா அடிச்சா பாருங்க. குக்கரை என்னைய பார்த்தா விசில் அடிக்கிறா பொண்ணு. அவ்வளவு பெரிய மானஸ்தியம். சூப்பருக்கு ஆப்பருக்கு என்னங்க வித்தியாசம்? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? எங்க ஊர்ல சூப்பர்னா ஸ்டூடியோ தான் இருக்கு. அவர் தான் பிளஸ் அடிச்சது. நான் உங்களை காதலிச்சா சூப்பர், என் தங்கச்சி அழகா இருந்தா அதாங்க ஆப்பர். ஆப்பர்மா ஆப்பர் அதான் ஆப்பர். காப்புக்கும் ஆப்புக்கும் என்னங்க வித்தியாசம்? காப்புக்கும் ஆப்பு கையில கட்டினா காப்பு. சரி. அதையே உன் பொண்டாட்டி தலையில கட்டினா அது உங்களுக்கு ஆப்பு. ஆகா சூப்பர். ஆமாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க ஊர் ஈரோடு மாவட்டத்துக்கு கொடுமுடியில ஆறு இருக்கும். அந்த ஆத்துல அழகா பெண்கள் எல்லாம் குளிப்பாங்களா? அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? சூப்பரா இருக்கும் தெரியுங்களா? நவராத்திரி. நவராத்திரின்னு இன்னைக்கு 9வது நாள். எப்பேற்பட்ட நாள் தெரியுங்களா? வருடத்தில் ஒரு முறைதான் ஆண்களுக்கு ஓரிரவு சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. இன்னைக்கு 9ஆம் நாள் நவராத்திரி. சிங்கத்துல தான் வந்து மாகாளி அமர்ந்திருப்பான். 9 நவரத்தினங்கள் தான். 9 நவரத்தினங்கள். அதுக்கு பேர் என்ன வச்சான்? சாமி கொலுல இருக்குன்னு வச்சான். அதாவது என்ன சாமி? பெண் சாமி கொலுல இருக்கு. அதே எங்க வீட்டு பெண்கள்லாம் குழுல இருப்பாங்க. ஐயோ உங்க வீட்டு பொம்பளை மட்டும் இல்ல, 9 கோள்கள் தாங்க உலகத்தை ஆளுது. 9 நவரத்தின தானியங்கள் தானே மக்கள் சாப்பிடுறான்.
ஒன்பதுக்கு அவ்வளவு உங்களுக்கு நவரச நாயகன் உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? சாதாரண நடுவரா? எங்க ஊர் கேபி சுந்தராம்பாள் எத்தனையோ பாடல் பாடி இருந்தாலும் சரிங்க, உங்களுக்காகவே ஒரு பாட்டு எழுதுற மாதிரி இருக்கு தெரியுங்களா? என்ன பாட்டு அது? உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விளையாடுமா மகனே சந்தனம் சேராகுமா? உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விளையாடுமா மகனே சந்தனம் சேராகுமா? காலத்தின் அழியாத காவியம் பல வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே அருகினில் இருப்பாயடா. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே உண்மையில் இருப்பாயடா. காலத்தின் அழியாத காவியம் பல கண்ட மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. சமுதாயம் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் தெரியுங்களா? தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரியாம இன்னைக்கு சமூக வலைதளங்கள் திவாகர் நோட்டு வந்து தெரியுங்களா? சிவாஜிக்கே நான் தான் டப்புங்கிறான். அப்படியா? சிவாஜிக்கே நான் தான் டப்புங்கிற அவனுடைய சமூக வலைதளம் பார்க்காம யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு. அப்பேற்பட்ட சமூக வலைதளங்கள் என்னதான் சிந்தனைகளை கெடுத்தாலுமே, என்னதான் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த அறிவு இருந்தாலுமே, சுய அறிவு பரிசோதனைன்னு ஒண்ணு வைக்கிறாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. இந்த 2 பேர் வாத்தியார் வந்திருக்கீங்கல்ல, இப்படித்தாங்க நான் என்ன சிவாஜியோட நான் தான் பெரிய ஆளுன்னு இன்னைக்கு சொல்றது. அன்னைக்கே ஒருத்தன் சென்னையில சிவாஜி கணேசன் ஒருத்தன் ஒரிஜினல் சிவாஜியோட ஓட்ட அவன் போட்டு போயிட்டான். எப்படி இவரு போயிருக்காரு, உனக்கு ஓட்டு நீ போட்டு போயிட்டா போடா அப்படின்ட்டான். யாரா போட்டது? கணேசன் ஒருத்தன் போட்டு போயிட்டான் போடா அப்படின்ட்டான். அன்னைக்கே சிவாஜிக்கு மிஞ்சி ஒரு ஆள் இருந்திருக்கான். அந்த மாதிரி இன்னைக்கு என்னதான் வாழ்க்கை இருந்தாலும் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க தெரியுங்களா? பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையில பிரிவிர வச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையில பிரிவிர வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. நீசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, நீசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. ஒரு காலத்துல வீட்டுக்கு போனா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, எந்த ஊர்ல கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா சின்ன பெண்ணு இருக்கா, பட்ட பெண்ணு இருக்கா, உள்ள நுழைச்சோட யாத்திரை கேட்கறேன். சி டைப்பா சார்ஜர் போடணும். நமக்கு சார்ஜ் ஏத்திக்கிறத விட சார்ஜரோட இந்த காலம் என்னங்க, இப்ப சார்ஜர் இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த காலம் அந்த மாதிரி. நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, வீட்டு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க தெரியுங்களா? அப்படியாமா? என்னமா சொன்னாங்க? வீட்டு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆமா, உனக்கு கோபம் வந்துச்சா உன் வீட்டுக்காருக்கு ஒரு போனை போடு, வீட்டுக்கு வர சொல்லு, கதவை சாத்து, தூக்கி போட்டு 4 மிதி மிதி, தப்பே கிடையாது. ஆமாங்க. அது சரி, உங்க புருஷனை நீங்க அடிக்கிறீங்க? ஆமா, என் புருஷனை நான் அடிக்கிறேன். பிரபு மட்டும் சொல்றாருல்லண்ணே, என் தங்கம் என் உரிமை, என் தங்கம் என் உரிமைன்னு. என் புருஷன் என் உரிமை, நம்ம அடிக்காம யார் அடிக்காங்கிறது?
நீங்களே யாருமே அடி வாங்க தெரியாது. இன்னொரு நகை கடைக்காரன் விளம்பரம் கொடுத்தான், 4 கடைக்கு போங்க அப்புறமா நம்ம கடைக்கு வாங்க, 4 கடைக்கு போங்க அப்புறமா நம்ம கடைக்கு வாங்க சொன்னான். இவன் என்ன பண்ணா 4 கடைக்கு போட்டு இவன் விட்டு நகை கடையில ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான். நீதிபதி கேட்டாரு, ஏன்டா அந்த எத்தனையோ நகை கடை இருக்கு, ஏன்டா அவன் கடையில போய் ஆட்டையை போட்டான்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க சொன்னா, அவர் தான் சொன்னாரு 4 கடைக்கு போங்க அப்புறமா எங்க கடைக்கு வாங்க சொன்னாரு. நான் 4 கடைக்கு போனா ஓட்டப்பட முடியல, இவங்க கடை தான் ஓட்டப்பட தகுதியா இருந்துச்சு, நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கை எதிர்நீச்சலோட தான் போடுங்க. நம்ம போடுற தாளமும் பாடுற பாட்டும் படிப்பினை தந்தாகணும்னு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு படிப்பினை எல்லாம் வேண்டாங்க. படிப்பினை எல்லாம் படிச்சு என்ன பண்றது? செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இலக்கணத்துல படிச்சதோடு சரி. இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு ராத்திரி போய் படுத்தா காலையில எந்திரிச்சா தான் அந்த வாழ்க்கை நிஜம். ஆமா, இல்லன்னா அதுக்கு நிஜமே கிடையாது. தெரியுங்களா? காலையில எந்திரிச்சா டீ இல்லனா பால். ஆமா, என்ன சொல்லணும்னா காலையில எந்திரிச்சா நம்ம வேலையை நம்ம பாப்போம், நமக்கு வேலையை அடுத்தவங்க பாத்துருவோம். அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். தெரியுங்களா? அவ்வளவுதாம்மா. வாழ்வே என்னாலும் உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்றாங்க. உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்றாங்க. 8வது அதிசயத்தை சேர்க்கிறதுக்காக தஞ்சை பெரிய கோயிலை ஆய்வு பண்ணிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர் யாருங்க? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த தஞ்சை பெரிய கோயில் அமைய காரணமாக இருந்தது யார் தெரியுமா? குந்தவை நாச்சியார் என்ற சகோதரி. பையன்கிட்ட போய் குந்தவை நாச்சியார்னா திரிஷாங்கிற திரிஷா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். உங்களுக்கு அதுதானே தெரியும். அவன் பார்த்த படம் அப்படி. நான் உங்களுக்கு அதுதானே தெரியும். ஆமா, அதாமா தெரியும். திரிஷான்னு சொல்றான். திரிஷா எல்லாம் கிடையாது. ராஜராஜ சோழனின் சகோதரி குந்தவை நாச்சியார். ராஜராஜ சோழன் வெற்றி பெற்று வந்த போது, சகோதரா, நீ என்னதான் உலகத்தை ஜெயித்தாலும் கோடி கோடியாக செல்வத்தை சேர்த்தாலும் உடைய மறைவுக்கு பிறகு அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். அப்ப என்ன செய்யணும் சகோதரின்னு கேட்டப்ப, தமிழகத்தில் மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டிவை. நீ இறந்து விட்டாலும் 2000-3000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழன் உன்னுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருப்பான் என்று சொல்லி நம்முடைய தஞ்சை மாவட்டத்தின் மிகப்பெரிய புகழ் சொத்துன்னு கூட சொல்லலாம். அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்ட தன்னுடைய ஆபரணங்களை கரட்டி கொடுத்து அடித்தளமிட்டது குந்தவை நாச்சியார் என்ற சகோதரி. மிகப்பெரியதுங்களா? ஏட்டிலும் மூவரை எழுதவைத்தான், ஏட்டிலும் மூவரை எழுதவைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுதவைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென உள்ளதை வழங்கிவிட்டான், நமக்கென உள்ளதை வழங்கிவிட்டான். ஏடு கண்டானை திட்டையிலே அதை அவன் எல்லையிலே. இன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, மேல்வெடுத்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. நம்முடைய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, வருங்காலத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன். வருங்காலம் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாம் வைரஸ் காலம். இன்று என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன துணி போட்டணும், இன்னைக்கு என்ன யார் மனதில் இடம் பிடித்தோம் என்று சொல்லி யாருக்கும் தீங்கு செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை, நமக்கான வாழ்க்கையை தேர்வு செய்வதுதான் எப்பொழுதும் ஜாலியான மகிழ்ச்சியான காலம் என்று நீங்களும் தீர்ப்பு தருவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு
எங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.